ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? அப்படி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சால் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம். ஒரு சேனல் ஒரு மாதத்துக்கு 2,50,000 கிட்ட கிரிக்கெட் பற்றின வீடியோ மட்டுமே போட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க எப்படி இவ்வளோ வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிறாங்கன்றத நம்ம அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சேனல். லாஸ்ட் 30 டேஸில் இந்த சேனல் 14 வீடியோஸ் கூட போட்டிருக்காங்க. 13 மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு. இதனால தான் இவங்க ஒரு மாதத்துக்கு 3.3K, அதாவது $3,300 கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் $52,000 கிட்ட போகுது. பட் நம்ம மினிமம் கால்குலேஷன் நம்ம கணக்குகளை எடுத்துக்கலாம். இந்த $3,300 நம்ம இந்தியன் ரூபாயில் கன்வெர்ட் பண்ணால் 2,67,000 கிட்ட வருது. ஸோ இதுவே மிகப்பெரிய ஏர்னிங்ஸ் தான். அதாவது கிரிக்கெட் பற்றி போட்டு ஒரு மாதத்துக்கு 2,60,000 சம்பாதிக்கிறாங்கன்னா இதுவே பெரிய விஷயம் தான். சரி வாங்க, இவங்க எப்படி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் அந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த சேனலில் பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இந்த சேனல் வீடியோஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா 1 ஹவருக்கு முன்னாடி இன்றைக்கி இந்தியா ஆஸ்திரேலியாவோட செகண்ட் ஒன் டே மேட்ச் நடந்துச்சு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதோட டாபிக் எடுத்துக்கின்னு இந்தியா வார்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 சொல்லிட்டு நாக்பூர்னு சொல்லிட்டு லைவ் ஸ்கோர்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு வீடியோ வச்சுமா மேக் பண்ணி அதில் உள்ள கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வச்சு போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் அதிகப்படியான வியூஸு லைவ்ஸ் இவங்க போட்டுனே இருக்காங்க. இதில் மோஸ்ட் பாப்புலராக போய் பார்க்கலாம். இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமான வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஓகே, மோஸ்ட் பாப்புலரில் பார்த்தோம்னா 4.9 மில்லியன், அதாவது 10 மந்த்துக்கு பிஃபோர் போட்டிருக்காங்க. 4.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 2.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 2.5, 2.2, 1.9 சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இவங்க வேற ஒன்றும் பண்ணல. நான் கிரிக்கெட் விளையாட தெரியுமான்னு கேட்டேன். ஆனால் அது ரியலாக இல்லை, வீடியோ கேம் விளையாட தெரியுமா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் போயிட்டு இன்னைக்கு என்ன டூர் நடக்குதோ, அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குதோ அந்த டீமை அப்படியே அந்த வீடியோ கேமில் செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணிக்கின்னு அவங்களோ ஒரு மேட்ச் போட்டு விளையாடிட்டு அதை ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கின்னு ஒரு எடிட்டிங் ஆப்பில் கொண்டு போய் வச்சு அவங்க பேக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ தெரிகிற மாதிரியே வச்சு இவங்க வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. இவங்க தான் அது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ரன் பண்ணினே இருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் வாங்க. எக்ஸாம்பிள் ஒரு சேனல் இருக்கு பாருங்க, அகிலா கேமிங் சொல்லிட்டு. இவங்களும் மினிமம் ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தோம்னா இவங்களும் இதே மாதிரி தான் வீடியோஸை ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ப்ளே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. பட் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆடடாக ஒரு வேல்யூ சேர்க்கும்போது, அதாவது நம்மளோட வாய்ஸோ நம்மளுடைய பிக்சரோ சேர்த்து ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல வியூஸும் கிடைக்கும், நம்மளுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. அடுத்த சேனல் பார்த்தோம்னா இந்த சேனல் லைவ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இவங்களும் இதே மாதிரி தான் ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இவங்களும் இதே மாதிரி தான் இருக்குது. நம்ம நார்மலாக சின்ன வயசில் நம்ம ஒரு சின்ன ஃபோனில் நம்ம ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கேமாக தான் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு வந்ததுலேருந்து இந்த மாதிரி கேம்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி எதனா ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் ஆடலாம். நம்ம எந்த கேம் எடுத்து ப்ளே பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் இன்னைக்கு மேட்ச் நடக்குதா அதோட கமெண்ட்ரி மட்டும் கொடுக்குறாங்க. இந்த கிரிக் பஸ்ஸில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெறும் கமெண்ட்ரி மட்டும் கொடுக்குறாங்க. லைவ் ஸ்போர்ட்ஸுக்கான கமெண்ட்ரி மட்டும் கொடுத்து இவங்க மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஹைலைட்டே நம்ம கேம் ப்ளே பண்ணி போடுறது தான். மோஸ்ட் ஆஃப் த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. பட் சில ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோஸ் போடும்போது அதுக்கான காப்பிரைட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். பட் நான் சொல்கிறேன், அந்த ஆப்பை யூஸ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்ல வர கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க கிரிக்கெட் சம்மந்தப்பட்டமாக வீடியோ போட்டு இப்படி சம்பாதிக்கிறான்றத நம்ம அந்த சேனலில் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு மொபைல் மூலமாக சொல்லித்தர போகிறேன். அதாவது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு சாஃப்ட்வேர்ஸ், வேறு கேமிங்ஸ், ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ் நிறைய இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே அதில் போயிட்டு என்எஸ் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதை ப்ளே பண்ணி நீங்களே விளையாடலாம். அப்படி இல்லை, நான் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் சொல்லி தருவாங்க. ஓகே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரியல் கிரிக்கெட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ரியல் கிரிக்கெட் கிளிக் பண்ணோடனே கீழே இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தோம்னா ஒரு 500 MB கிட்ட வரும். அதாவது சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் நம்ம சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு ஹை குவாலிட்டியான கேமை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு 570 MB கிட்ட வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணின்னு ப்ளேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனே நார்மலான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு
ஃபேஸ்புக் மூலியமாவோ இல்லை கூகுள் மூலியமாவோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிக்கின்னு எப்படி ப்ளே பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் நிறைய கேம் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கோம். நிறைய அதிகமான டிஃப்ரெண்டான கேம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இது எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி உள்ளே போகணும் வரணுன்றதுலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரல. ஏன்னா இது உங்களுக்கே தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயத்தை போட்டு நான் வீடியோ பெருசாக்க விரும்பல. அதனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த கேம் ப்ளே பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்டோ 10 மினிட்டோ ப்ளே பண்ணிவிடுங்க. ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து கைன் மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓப்பன் ஷாட்டோ இல்லை வீடியோ குருவோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தோணுதோ நீங்கள் அதில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி கைன் மாஸ்டரில் போகலான்றதை நான் சொல்லித்தரேன். பட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நிறைய நான் சொல்லிட்டேன். கைன் மாஸ்டருக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்டில் ஒரு ஆடியோ லைப்ரரியிலேருந்து ஒரு ஆடியோ எடுத்து வந்து போடணும், நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். பட் இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், கைன் மாஸ்டர் ஆப்புக்குள்ள நான் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்குன்னு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்த உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், மேலே இன்ட்டு கொடுத்துட்டு இந்த மீடியா ஃபைல் இருக்கும் பாருங்கள், அந்த மீடியா ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ளே பண்ணி வச்சிருந்த கேமுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கொண்டு வந்த அந்த ஆடியோ லைப்ரரியிலேருந்து கொண்டு வந்த அந்த ஆடியோவை இங்கே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வாய்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் இந்த இதுலேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இந்த டுட்டோரியலையும் பெருசாக போகும். பட் இதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸை மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோஸை இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ வீடியோஸ் வேணால் மேக் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் நடக்குதுன்னா நீங்கள் அந்த டைட்டிலே கொடுத்துக்கலாம், அதோட ஹேஷ்டேகே கொடுத்துக்கலாம். ஏன்னா நாமளே நிறைய டைம் என்ன பண்ணியிருக்கோம், யூடியூப்பில் போயிட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டுடே ஹைலைட்டு, டுடே லைவ்ன்றது நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் யூடியூப்பில் வராது. ஏன்னா இது ஹாட்ஸ்டாரோ சோனி லைவோ வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து சில வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் ஓடும்போது சில பேர் நம்ம அது பார்க்க முடியாதவங்க இதை கூட பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகி போயினே இருக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்க. சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க கூட சில டைம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால பெரியவங்களுக்கு சின்னவங்க இந்த வீடியோ பார்க்கறதால கிரிக்கெட்ல நம்ம இந்தியாவில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால இந்த வியூஸ் வந்து நல்லாவே போகும். நீங்க தாராளமாக இதை எடுத்து நீங்க செய்யலாம். இல்லை சார் இது வந்து நான் வந்து தமிழில் கமெண்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழில் கமெண்ட்ரி அழகாக கொடுத்துக்கலாம். ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் மட்டுமே இதை பார்ப்பாங்க. மற்றபடி வேறு வெளி ஸ்டேட்லேருந்து யாருமே இதை பார்க்க மாட்டாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இது ரீச் ஆகாது. பட் இருந்தாலும் அதுவே போதும் உங்களுக்கு. ஏன்னா தமிழ் கேட்டகரியில் கொடுக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. அந்த வியூஸ் வந்தாலே போதுன்னா நீங்கள் அது மாதிரி கூட பர்டிகுலராக நீங்கள் ஸ்மால் நீச்சை வச்சு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சூப்பராகவும் இருக்கும் அந்த கண்டென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தம்ப்நெயில். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் ஹாட்ஸ்டார், சோனி லைவ் இவங்களாம் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா நான் உங்கள் ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நான் எப்படி கிரியேட் பண்ணிடுறோம் நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி எப்படி நீங்கள் தம்ப்நெயிலை வந்து அழகாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்களே அழகாக மேக் பண்ணி அழகான தம்ப்நெயிலை வச்சுட்டிங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துடும். இந்த வீடியோவில் வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக எப்படி இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வேறு எந்தெந்த மெத்தடில் மணி ஏர்ன் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.